நான் ஸ்னேட்டக்காரா ஓரம் இப்போ அண்ணன் வராங்க பாரு. நீலவா கபிலவா இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபுட்பால் காதலன். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, மறக்க முடியாத நாள். எப்படி அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே. தொடர்ந்த 2 டீமு, சின்ன டீம் இருந்தால் பரவாயில்ல, பெரிய டீமு அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நான் ஒரு டீம் கூட 2-0, இன்னொரு டீம் கூட 3-2. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. யுனைடெட் ஃபேன்ஸ் ரைட் நவ் எல்லாருமே ஹாப்பி. சிட்டிக்கிட்ட கொஞ்சம் அப்படியே லக்கில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யுனைடெட் ஒன்ஸ் அகெயின் பேக் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ் 3-2ன்றது ஒரு சாலிடான விக்ட்ரி. ஏன்னா அர்சனல் வந்து அவங்க ஹோமில் வந்து 4 கோல், இந்த சீசனில் 4 கோல் மட்டும்தான் கன்சீடே பண்ணியிருக்காங்க. ஆனால் நேத்தி 3 கோல் வந்து யுனைடெட் அடிச்சிருக்காங்க. ஆல்சோ வந்து அர்சனல் வந்து 122 மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து 3 கோல் கன்சீட் பண்ணுறாங்க. ஓவராலாகவே அவங்க வந்து மேபி க்ளீன் ஷீட்டில் அண்ட் தென் வந்து எப்படி சொல்கிறது, லீஸ்ட் 1 கோல் அந்த மாதிரி தான் வின் பண்ணுவாங்க, இல்லை லூஸ் பண்ணுவாங்க. 3 கோல் விட்டு லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது இப்போ தான் நடந்திருக்கு. இப்படி இல்லை, இப்படி அந்த இது இப்படி ஆடு. அந்த கேர்ள் ஷாட்டு, அதை பற்றி என்ன சொல்கிற? பாப்பாப்பா இந்த கடைசி நிமிஷம் போடுவானா மாட்டானா, ஐயோ ஒரே ஒரு டென்ஷனோடய போயிட்டு இருந்தது. அந்த கேர்ள் ஷாட் பேங்கர், அமேசிங், பேங்கர். எஸ், நேத்தி வந்து வின்னர்னா எனக்கு தெரிஞ்சு ஹாரி மெகுவேர் தான் MVP. இருந்தாலும் அவர் டிஃபென்ஸ்ல சாலிடா இருந்தாரு. இருந்தாலும் அந்த குன்யாவுடைய ஷாட் இட்ஸ் அமேசிங். ஃபேன்ஸுக்கு அது மறக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுல அதை மறக்கவே மாட்டானுங்க யாரும். அதுக்கப்புறம் அந்த லூக் ஷா, ப்ரூனோ அந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் குன்யாவோட கோல் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோல் எப்படி போச்சுன்னா, ஆர்சனலுக்கு எல்லாமே டிஃப்ளெக்ஷன் தான். எல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா யாரும் ஷாட் அடிக்கல. ஓடியோடும் ப்ராப்பரா ஷாட் அடிக்கல. அங்க வந்து டிம்பர் வந்தான் உள்ள, அவனும் ஷாட் அடிக்கல. அவனுடைய லிசாண்டோ மார்டினோட காலில் பட்டு அது கோல் போயிடுச்சு. சரி 1 அப்படின்ற மாதிரி இருக்கும் போது தான் அவனுக்கு என்ன பண்ணானுங்க, கோலை போட்டு அசால்ட்டா விளையாடல, அவனோட ஈஸ்வலான பஸ்ஸை போட்டு வின் பண்ணிடலான்னு ஒரு மென்டாலிட்டியில வந்தான். அது யாருக்கிட்ட? மேன்செஸ்டர் யுனைடெட் கிட்ட. ஆமா, இப்ப இருக்க ஃபார்ம்ல மேன்செஸ்டர் யுனைடெட் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு. அவங்க என்ன பண்ணாங்க, ஜுபமிண்டியால மிஸ்டேக்ன்றால எம்புமோ வந்து ஒரு கோலை போட்டாரு. அது தரமான கோல். அது வந்து எப்படின்னா அது பனிஷ் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. ஆமா, தப்பு பண்றியா, அவரு அதை பனிஷ் பண்ற, அதாவது ஸ்ட்ரைக்கருக்கான எபிலிட்டி, அதையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. சரி என்ன நாங்களாம் நினைச்சோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு எப்படி இருந்தாலும் அர்த்தட்டா முடிச்சு விட்டுறோம் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படின்னு தான் ஆஸ் யுனைடெட் ஃபேனா நம்ம அப்படிதான் நினைச்சிருப்போம். நினைச்சேன், நடந்ததே வேற. ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப் அங்கேருந்து வந்தாரு, ட்ரோகு வந்தாரு. 1-2 அந்த 1-2 வந்து இப்ப ரீசெண்டா 2 மேட்ச்லயுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1-2 ஆனா அர்சனலுக்கு வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. இந்த கோல்லாம் அர்சனல் அடிச்சிருப்பானுங்களா தெரியல வாழ்க்கையில. அப்புறம் தான் தெரியுது அர்சனலுடைய மேனேஜர் அர்டெட்டா 4 சேஞ்ச் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரீசெண்டாவும் ஒரு 4 சேஞ்ச் பண்ணது ஒரே டைம்ல 4 சேஞ்ச்ல. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன் 4 சேஞ்ச் பண்ணாரு, ஏதோ பண்ணாரு கடைசியில். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்டாட் மாத்தவங்கன்னு நினைச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. பரவாயில்ல, அது எங்களுக்கு சாதகமா போச்சு. அது அப்படியே சப்ஸ்டியூட் மாத்தினாரா, அப்படியே 83 மினிட்ல வந்து மிக்கல் மரினோ ஒரு கோலை போட்டு போயிட்டான். அவனுக்கு திரும்பி அது அகைன் அவனுக்கு கார்னர் ரெஃப்யூஷன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, கார்னர்ல மட்டுமே இவனுக்கு வந்து கோல் போட்டுடலாம், பிரீமியர் லீக் அடிச்சுட்டு போயிடலான்னு ஒரு கனவு காந்துட்டு இருக்கானுங்க. பட் ஆனா ஆர்சனல் வந்து நேற்று ஏன் தோத்தாங்கன்ட்டு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அவனுங்க வந்து நேற்று பிக் கேம், அது அவனுங்களுக்கு அது ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது டைட்டில் டிசைடர் மாதிரி இருந்திருக்கும். பட் அது அவனுங்களுக்கு அது பிக் கேம்னு, ஏன்னா மேன் யுனைடெட் ஆஃப்கோர்ஸ் வந்து மேன் யுனைடெட் ஃபேஸ் பண்றானுங்க, அதனால ஒரு ப்ரெஷர். ஸோ அதனால சொல்லலாம் செகண்ட் ஒன் வந்து அந்த பாட்டில் பண்ண போறாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லா சீசனும் இந்த மாதிரி தான் வரானுங்க. மேபி அவனுங்க இந்த சீசன் பெட்டரா இருப்பாங்கன்னு நான் நினைச்சோம். பட் அர்சனல்ல வந்து ஒரு சில மிஸ்டேக்லாம் நடந்துச்சு. அங்க சாக்கா
ஆமாம், சாக்கா வந்துட்டு மோஸ்ட்டாக செல்ஃபிஷாக விளாண்டாரோன்னு பர்சனலாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. சாக்கா வாங்க லூக்ஷா வந்து ஒரு 50-50 பாக்கெட் பண்ணிட்டான். ஆமாம், அதுவும் இல்லாமல் இது வந்து அவங்களுக்கு ஹோம் மேட்ச் வேறு. அர்சனலுக்கு வந்துட்டு ஹோம் மேட்ச்சு. ஸோ நல்லா விளாடுவாங்கன்னு நான் அப்பயே ஃபஸ்ட்டாகவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி இருந்தாலும் அர்சனல் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க, ஹோம் கிரவுண்டு வேறு, அடிச்சுட்டு தான் வெளியே துரத்தி விட்டுருவாங்கன்னு நினச்சேன். அப்படி பார்த்தா யுனைடெட் வந்துட்டு அர்சனலை வெளியே துரத்தி விட்டாங்க. மேன் யுனைடெட் கம்ப்ளீட்டாக சைலண்ட் பண்ணிட்டாங்க எமிரேட்ஸை. ஆமாம், எமிரேட்ஸ் சைலண்ட் பண்ணி அவனுங்க ஓவர் ஷேடோ பண்ணி அவனுக்கு வீட்டுக்கு இப்போ 3 பாயிண்ட்ஸோட வந்து கிளம்பிட்டானுங்க. டாப் 1க்கும் டாப் 2க்கும் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து வித்தியாசம். ஸோ டாப் 1ல வந்துட்டு அர்சனல் இருக்காங்க. ஸோ டாப் 2ல வந்துட்டு சிட்டி இருக்கிறாங்க, மேன்செஸ்டர் சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு என்னன்னு அது தெரியும். அடுத்தடுத்த கேம் கொஞ்சம் சீரியஸாகவும் போகும். ஏன்னா அர்சனல் வந்து இந்த கன்சிஸ்டண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அந்த ஃபார்ம் அடி வாங்கும். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லா சீசனும் அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு வராங்க. நேற்று ரொம்ப டாக்டிக்காக மாற்றின மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் நம்மளுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. மேன் யுனைடெட்ல அந்த மேட்சுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த லக்குன்றது சொன்னாங்க சிட்டி கேம். பட் ஆனால் அதான் அர்சனலை வந்துட்டு லக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அர்சனல் வந்துட்டு டாப் 1ல இருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு மோஸ்ட் போன சீசனை விட இந்த சீசன் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. ஸோ எப்படியும் அவங்கள அடித்து பார்த்துக்கோம் நம்ம. ஸோ இந்த வீக்கில் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டு தான். ஆஃப்டர் ரூபன் அமோரிம் வந்துட்டு சாக் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து 2 மேட்சஸ் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க யுனைடெட். நெக்ஸ்ட் வந்துட்டு February 1 அன்னைக்கு ஃபுல்லாம கூட மேட்ச் இருக்கு. ஓகே, அது வந்து அடுத்த 3வது மேட்ச். அடுத்தடுத்த மேட்ச் கொஞ்சம் ஈஸி மேட்ச் தான். பட் மேன்செஸ்டர் யுனைடெட் இஸ் பேக்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் தே ஆர் பேக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் 3-4க்கு இருப்பாங்க நான் சொன்னேன். இப்போ நம்ம டாப் 4ல இருக்கோம். ஸோ நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். ஆமாம், கண்டிப்பாக மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு இந்த வீக் ஒரு சிறப்பான வீக். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.